எனக்கும் உடல் அயற்சி நேரம் ஓய்வு சரி என்னங்க உயிருக்கு நம்ம காதலிப்பது நம்ம வீட்டுக்கு தெரியுமா? எங்க வீட்டுக்கா? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சாலே கோவம் அடிச்சிருவாருங்க. அவரு ரொம்ப கோபக்காரி. அப்படியே உண்மையான அன்பு இருக்கும், நேர்மை இருக்கும். சரிங்க, கவலைப்பட வேண்டாம். நானும் என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்து கூறி உனக்கும் எனக்கு திருமணம் ஏற்படுது. சற்று நேரம் உறங்கலாமே. தேடிக்கொண்டவர்கள் எங்கதான் சென்றிருப்பாள்? அம்மா யாரம்மா? 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 யாரா? என் முகத்திலே நீங்களும் வேலை செலுத்தி சமைப்பதற்கு தண்ணியே இல்லை. சரிமா, தண்ணி ஒரு கருத்தரங்க இந்நாட்டு இளவரசர் தான் ஓடி வந்து அப்படியாம்மா? இவர் இந்நாட்டு இளவரசர் அண்ணங்க இல்லை இல்லைங்க அண்ணன். ஆமா, தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். கலைச்செல்வன் மனதில் என்ன நடக்குதா எனக்கு புரியுது. ஒரு ஏழை குடும்பத்தில் நாட்டின் இளவரசன் கோபத்துக்குரிய மனதில் என்ன நடக்குதா எனக்கு புரிந்துவிட்டது. உயிருக்கு விலக காலத்தில் இந்நாட்டு இளவரசன் கைவிட்டு எண்ணம் ஒரு மணி உனக்கு வரக்கூடாது. இப்பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையை நாம் எடுத்து கோரி தங்கைக்கு ஏற்பாடு செய்கின்றேன். அப்படி என் மீது இருவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் வீட்டு வாருங்கள். என் ஆசை தங்கள் அவர் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்து அவரை உயிருக்கு உயிராக காதலித்து விட்டேன். என்னால் எப்படி முடியவில்லை. மறக்க முடியாது. தங்கச்சி யாரம்மா? இந்த நாலபுர அரசன் வேற தங்கச்சி ஏழு கொடுத்த பெண்ணவர்கள். உனக்கும் அவருக்கும் பொறுத்து கிடையாது அம்மா. அண்ணன் சொல்வதை கேள். தங்கச்சி வார்த்தை என்னால் கேட்க முடியாது, அவர் என்னால் மறைக்க முடியாது. தங்கச்சி நம்முடைய தந்தை இறந்த பிறகு எவ்வித குறைபாடும் நிலவில் வளர்த்தேன். நான் சொல்ல வார்த்தை கேளமா? வேண்டாமா? அவர்கள் யார்? நாட்டு இளவரசம்மா. வேண்டாமா தங்கச்சி? சொல்ல வார்த்தை கேளமா? வேண்டாமா தங்கச்சி? இது நாள் வரையிலும் உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை உங்கள் தங்கை கலியரசியிடம் பேசியதே இல்லை. இன்று உங்கள் வார்த்தை என்னால் கேட்க முடியாது. நான் வாழ்ந்தால் அவரோடு இல்லை நலிந்த மாட்டேன். நம்முடைய தாது இருந்திருந்தால் நம்ம இருவருக்கும் இளம் வந்திருக்குமா தங்கச்சி? வேண்டாமா? சொல்வது கேளமா? வந்துடுமா தங்கச்சி? தாய் தந்தை இறந்த நாள் முதலாக என்னை தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ மார் மீதும் தோல் மீதும் எவ்வித குறைபாடும் இல்லாமல் என்னை வளர்த்து வந்த எனது ஆர்வீர் அண்ணன் உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் எப்பொழுதும் பேசியதே இல்லை அண்ணா. அவரை பிரிந்து மறந்து என்னால் வாழ அன்பே சுமந்து சுமந்து
அவர் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவர் என்ன வார்த்தை உரைத்தார்? நீங்கள் இருவரும் என்னை பின்தொடர்ந்து அரண்மனை வாருங்கள் என்று உரைத்தார். அவர் உரைத்த வார்த்தை பிரகாரம் நாம் இருவரும் இப்பொழுது அரண்மனை செல்வோம். அரண்மனை சென்று அங்கே என்னதான் நடக்குது என்று பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள் அந்த கல்வி கண்டுபிடிப்பதில் கடமை ஒரு ஏழைப்படி உயிருக்கு உலக காதல் அவ்வளவு உயிருக்கு உலக காதல் நீ சம்மதம் என்று ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஏழைப்படியை நாம் திரும்ப நானாக இருந்தாலும் எனக்கு தேவையான பெண் தான் இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டும். அப்படியே மனப்படுத்தி வைக்கிறேன். அண்ணா அப்படியா இருக்குண்ணா? ஆமா யா எந்த நாடு பேர் என்ன? சொன்னாங்க என்னுடைய பேர கலைச்சல். ஆமாங்க. பேர் என்ன? கலையரசா நுறுத்துப்படி வந்தாரு. நான் உயிருக்கு உயிராக காதலிக்கும் ஏழை பெண் கலையரசி வந்தான். கலையரசா மகாராட்சி மேல் பொறுத்து கொடுக்குற மகனே, நான் புண்ணிய செய்து இருக்கின்றேன். சம்மத மகனே, நம்முடைய 20 சம்மதம் போதாதப்பா. முதல் மட்டும் அண்ணன் கேட்டு பாரு. கலைச்செல்வா நானும் தங்கை மீது ஆசைப்பட்டுட்டோம். தங்கை ஒரு மகள் மீது ஆசைப்பட்டோம். தங்கை மறுப்பதற்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.